ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் CS தியரி தமிழ். இந்த வீடியோவில் மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேட்ச் OS, மல்டி ப்ரோக்ராம்டு OS, மல்டி டாஸ்கிங் OS, ரியல் டைம் OS, கிளஸ்டர்டு OS, எம்பெடட் OS அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் OS. ஒவ்வொரு OSும் என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் பார்க்குதுன்னு பார்க்கலாம். பேட்ச் OS அப்படிங்கிறது 1960s யூஸ் ஆனது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இருக்க அளவுக்கு ஹெவி கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்போதைக்கு தேவைப்படலை. அப்படி தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் சிஸ்டம்ஸ் யூஸ் ஆணுச்சு. இப்போது அங்கே ஒர்க்கர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேப்பர் கார்ட்லேயோ பஞ்ச் கார்ட்ஸ்லேயோ பேப்பர் டேப்ஸ் மேக்னெட்டிக் டேப்ஸில் லோட் பண்ணி ஆஃப்லைனில் லோட் பண்ணி ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் எந்த கம்பெனியில் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்வாங்களோ அந்த கம்பெனியில் கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனிக்காரங்க அந்த ஜாபை வாங்கி என்னென்ன மாதிரியான ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரே மாதிரியாக இருக்க ஜாபெல்லாம் ஒரு பேட்ச் ஆக்கி அதை ப்ராசஸ் பண்ணி மறுபடி அதே கம்பெனிகிட்ட எங்கேருந்து ஒர்க் வந்துச்சோ அதே கம்பெனிகிட்ட திருப்பி கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சிபியோட ஐடில் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐடில் டைம்னா வேலை செய்யாமல் இருக்கிற நேரம் அப்படிங்கிறது பேட்ச் OSல ரொம்ப அதிகமாக இருந்தது. அடுத்து வந்தது மல்டி ப்ரோக்ராம்டு OS. மல்டி ப்ரோக்ராம்டு OSல என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ராசஸை சிபியூவில் லோட் பண்ணிடுவாங்க. சிபியூ ப்ராசஸ் 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஐஓ நீடோ இல்லை செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸோ தேவைப்படுது அப்படின்னா அதை அக்சஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டு P2வை சிபியூ எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, P1ஓட ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அந்த P1 சிபியூவை விட்டு வெளியில் போக முடியாது. அதுதான் நான் ப்ரீஎம்ப்டிவ். அதாவது ஒரு ப்ராசஸ் ஒன்ஸ் ரெடி ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் சிபியூவை விட்டு மறுபடியும் ரேமுக்கு போகாது. அந்த ப்ராசஸ் எந்த ஒரு காரணம் கொண்டும் பிளாக்காவோ இன்டரப்டோ வெயிட்டுக்கோ போகாது. அது ஐஓ ப்ராசஸ் முடிச்சுட்டு என் வேலையை முடிச்சுட்டேன்னு மறுபடி சிபியூ கிட்ட வந்து நிற்கும். சிபியூ ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து வெளியில் அனுப்பும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சிபியூவோட ஐடில் டைம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆனது. அடுத்தது மல்டி டாஸ்கிங் OS. மல்டி ப்ரோக்ராம்டு OSக்கும் மல்டி டாஸ்கிங் OSக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது நான் ப்ரீஎம்ப்டிவ், இது ப்ரீஎம்ப்டிவ். இது ஒரு டைம் ஷேரிங். அதாவது இதுக்கு ஒரு ஜாபுக்கு 2 minutes டைம் கொடுப்பாங்க, இல்லை 3 minutes. அது ஒரு யூனிட் ஆஃப் டைம், மினிட்ஸோ ஹவர்ஸோ அது கணக்கு கிடையாது. ஒரு யூனிட் ஆஃப் டைம் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் கிடைக்கும். அந்த டைம் முடிஞ்சதும் அந்த ஜாபு கொஞ்ச நேரம் பிளாக் ஆகிட்டு அடுத்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர் 2 minutes தான் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா 10வது ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் ஏர்லியராக அவங்களால ரீச் பண்ண முடியும். அவங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அதுதான் இதில் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அடுத்தது ரியல் டைம் OS. ரியல் டைம் வேர்ட்லேயே நம்மளுக்கு புரியும். இது ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எவ்வளோ டைமில் நடக்கணும், அந்த ப்ராசஸ் எவ்வளோ டைமில் முடியணும் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுற OS ரியல் டைம் OS. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஹார்டு, இன்னொன்று சாஃப்ட். ஹார்ட் டைப்னா என்னென்னா, இதில் டிலேவே ஆகக்கூடாது. அக்யூரேட்டாக என்ன டைமுக்கு ப்ராசஸ் நடக்கணுமோ அந்த டைமில் தான் நடக்கணும். மிசைல் லான்ச் எல்லாம் இருக்குன்னா இத்தனை டைமுக்கு இந்த செகண்டுக்கு இந்த ஒர்க் முடியணும் அப்படின்னா அந்த செகண்டுக்கு அந்த ஒர்க் முடிஞ்சே ஆகணும். அதில் எந்த காரணம் கொண்டும் டைம் டிலே இருக்கக்கூடாது. ஆனால் சாஃப்ட்னா கொஞ்சம் டைம் டிலே இருந்தாலும் அதனால எந்த ஒரு இஷ்யூவும் நடக்காது. இப்போது லைவ் ஸ்ட்ரீம் யூடியூப்பில் போயிட்டுருக்கு, நம்ம அதை பார்க்கல, இடையில நிப்பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னாலும் அதனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது ஹார்டுக்கும் சாஃப்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் OS. ஜியோகிராஃபிக்கலி செப்பரேட்டான சிஸ்டம் எல்லாம் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க டைப் OS. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற OS டிஸ்ட்ரிபியூட்டட் OS. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் எல்லாமே இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸாக தான் இருக்கும். இப்போது P1 நடக்கிற ஒரு சிஸ்டமில் ஏதோ ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர்னால் P2ல இருக்க ரிசோர்ஸை நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் எல்லா சிஸ்டமும் ஜியோகிராஃபிக்கலி வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் இருக்கும். அடுத்தது கிளஸ்டர்டு OS. கிளஸ்டர்டு OSல
எல்லா சிஸ்டமும் சிங்கிள் சிஸ்டமாகவே கன்சிடர் ஆகும். அதனால இது சூப்பர் சிஸ்டம், சூப்பர் கம்ப்யூட்டராக ஒர்க் ஆகக்கூடிய எலிஜிபிலிட்டி இதுக்கு இருக்கும். இப்போ ஒரு CPU செய்ய வேண்டிய வேலையை 10 CPU செய்யுது. 10 சிபியும் சேர்ந்து ஒரே வேலையை செய்யும் பொழுது அதோட ரெஸ்பான்சிவ் டைமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த என்விரான்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற OS கிளஸ்டர்டு OS. அடுத்தது எம்பெடட் OS. எம்பெடட் OS அப்படிங்கிறது அந்த சிஸ்டமில் என்ன ஜாபை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எம்பெட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஜாபை மட்டும்தான் அது பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் எம்பெடட் OS. மைக்ரோவேவன், வாஷிங் மிஷின்லாம் என்ன ஜாபை செய்யன்னு நம்ம எம்பெட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஜாபை மட்டும்தான் அதால் செய்ய முடியும். அவன்கிட்ட போய் வாஷிங் மிஷின் செய்கிற வேலையை செய்யணும் செய்யாது. ஏன்னா அதோட ஜாப் என்னன்னு நம்ம எம்பெட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோதான் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தேங்க்யூ.